ஹலோ, நான் இப்போ யாழ்ப்பாணத்து கறித்தூள் எப்படி செய்கிறதுன்னு தான் நான் இப்போ செய்ய போகிறேன். நாங்கள் வந்து நார்மலாகவே எங்களோட வீட்டில் அரைச்ச தூளைத்தான் நாங்கள் எப்போவுமே பாவிக்கிறது. எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும்ன்றதுக்காக எங்களுக்கு நாங்களே எங்களோட கையால் அரைச்சி தான் எப்போவுமே நாங்கள் எங்களோட தூளை பாவிப்போம். நான் வந்து இன்றைக்கும் எங்களோட தூள் முடிஞ்சு அதால் நான் 2 கிலோ மிளகாயும் 2 கிலோ மல்லி போட்டு நாங்கள் தூள் அரைக்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப். வாங்க பார்க்கலாம். வந்து இப்போ மிளகாயை கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுக்க போகிறோம். மிளகாயை கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துட்டு அது மாதிரி மல்லியை வந்து கொஞ்சம் இருக்கிற கருப்பு மல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தோடையும் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். தனியாக வறுக்காமல் தனியாக வறுத்தா சில உள்ள எரிஞ்சிடும். அப்போ தனியாக எல்லாத்தோடையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த சூடில் அது எல்லாம் வரப்பட்டுரும் கருவேப்பமில்லை. அப்போ மல்லியோடையும் பெருஞ்சீரகத்தோட மற்றதோடையும் கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பமில்லையும் போட்டு வறுத்து நாங்கள் எடுக்க போகிறோம். வறுத்து எடுத்துட்டு மல்லியை வறுத்து முடியுது. மல்லியோட வந்து கருவேப்பமில்லையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்து முடிச்சிட்டேன். இனி வந்து பெருஞ்சீரகத்தோடையும் நாங்கள் வந்து கருவேப்பமில்லையை போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். பெருஞ்சீரகம், மஞ்சள், மிளகு, நச்சீரகம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கருவேப்பமில்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதோட வறுத்து எடுக்க போகிறோம். எல்லாம் இப்போ நாங்கள் வறுத்து எடுத்து முடிச்சாச்சு. இனி வந்து நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து எல்லாத்தையும் ஒன்றுக்க போட்டு எடுத்துட்டு இப்போ அரைக்க போகிறோம். நாங்கள் மிஷினில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிஷினில் போட்டு நாங்கள் இந்த வறுத்த மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி எடுக்க போகிறோம். அரைச்சிட்டு மூடி போட்டு ஒரு 2 தரம் போட்டால் காணும். 2 தரம் போட்டால் அது கொஞ்சம் அரைஞ்சிடும். பிறகு வந்து நாங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சிவப்பு லொக்கை வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அதை சரித்து அது சரிஞ்சு தூளை வந்து சரித்து எடுக்கலாம். நாங்கள் அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுக்க போகிறோம். நாங்கள் இப்போ முழுவதும் அரைச்சி எடுத்துட்டோம். அரைச்சி எடுத்துட்டு திரும்ப அரைச்சி எடுத்ததே ஒரு கப் போட்டு மிஷினில் எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு சின்ன அரிதட்டால் அரைச்சோம்னா எங்களுக்கு நல்ல சுமுத்தியான தூள் வந்துடும். நல்ல கட்டை இல்லாத நல்ல தூள் வந்துடும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து 2 கிலோ மிளகாய் மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சபடியாக எங்களுக்கு வந்து 5 கிலோ தூள் இப்போ ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் அரைச்சி முடித்தா சரி, எங்களுக்கு தூள் நாங்கள் அரைச்சி நியர்லி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு 5 கிலோ தூள் ரெடி ஆகிட்டுது. ரெடி. நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதுலேயே ஒரு மீன் கறி வைக்க போகிறோம். நாங்கள் ஒரு மீன் கறி ஒன்று வச்சு இப்போ சாப்பிட போகிறோம்.